இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் மு. வீரபாண்டியன் அண்ணா அறிவாலயம் வந்துள்ளார். திமுக இந்திய கம்யூனிஸ்ட் இடையே 2ஆம் கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. திமுக இந்திய கம்யூனிஸ்ட் இடையே இன்று தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராஜ்குமார், தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. இன்று ஒப்பந்தம் இறுதி செய்யப்படுமா? என்ன தகவல்? திமுகவினர் திமுக கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடை இறுதி செய்வதற்காக தீவிரம் காட்டி வருகிறார்கள். இந்த நிலையில் தற்போது அண்ணா அறிவாலயத்தில் திமுகவினுடைய பேச்சுவார்த்தை குழுவினுடைய தலைவர் TR பாலு தலைமையிலான குழுவினருடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் உள்ளிட்ட 4 பேர் கொண்ட குழுவினர் தொகுதி பங்கீட்டுக்கான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே முதல் கட்ட பேச்சுவார்த்தை முடிந்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது 2ஆம் கட்டமாக பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுகவுடன் 6 சட்டமன்ற தொகுதிகளில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்டு 2 தொகுதிகளில் வெற்றி பெற்று இருந்தது. இந்த நிலையில் தற்போது கூடுதலாக தங்களுக்கு தொகுதிகள் வேண்டும் என்ற கோரிக்கையை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பேச்சுவார்த்தை குழுவிடம் முன்வைத்து இருந்தார்கள். தொடர்ந்து இன்று 2வது முறையாக பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுவதற்கான தொகுதிகளுக்கான எண்ணிக்கை இறுதி செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினமே மாலை 7 மணிக்கு பிறகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் தொகுதிக்கான ஒப்பந்தம் இறுதி செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை கூடுதலாக தொகுதிகள் வேண்டும் என்று எதிர்பார்ப்பில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் திமுக பேச்சுவார்த்தை குழுவை பொறுத்தவரை கடந்த முறை பெற்ற 6 தொகுதிகளுக்கான எண்ணிக்கையை இறுதி செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்கிறார்கள். ஏனென்றால் இந்த முறை கூட்டணியில் சில கட்சிகள் கூட்டணிக்கு வந்திருக்கிறார்கள். எனவே தொகுதிக்கான எண்ணிக்கையை ஒட்டுமொத்தமாக பொறுத்தவரை பார்க்கும்பொழுது கூடுதல் தொகுதிகளுக்கு வாய்ப்பில்லை என்று தெரிகிறது. அதன் அடிப்படையில் பார்க்கிறார்கள். தளி, திருப்பூர் வடக்கு, பவானிசாகர், சிவகங்கை, வால்பாறை, திருத்துறைப்பூண்டி, அதே போன்று தென் மாவட்டங்களில் ஒரு தொகுதி வேண்டும் என்ற சில பட்டியல்கள் எல்லாம் கொடுத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக தெரிகிறது. தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார்.